காவேரிக்கு விஜய் கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே காவேரி அப்படின்னு கூப்பிடுறாரு. அமைதியாகவே இருக்காங்க காவேரி. ஹலோ அப்படின்னு திரும்ப திரும்ப கூப்பிட, திரும்பவும் அப்படி கூப்பிடுங்களேன், எப்படி காவேரின்னு கூப்பிடுங்களேன், உங்கள் வாய்ஸை வந்து கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு காவேரி சொல்ல, இப்போ வந்து விஜய் சொல்கிறார், இப்படி ஃபோன்லேயே கொடுத்துரும் நடத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன ஆஃபீஸ்லாம் போயிட்டு கலக்கிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, என்ன கலக்குனேன், நீங்கள் இருந்தால் இதுக்கு மேலே பண்ணியிருப்பீங்க, ஏதோ உங்ககிட்ட கற்றுக்கிட்டதை வச்சு ஏதோ பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்கில் சைன் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, பண்ணிட்டேன் அப்படின்றாங்க காவேரி சிரிச்சிட்டு. இந்த செக்கில் சைன் பண்ணும்போது உன்னோட ஃபேஸை பார்க்கணும், அந்த ரியாக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் சிச்சுவேஷன் பார்த்தியா எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு விஜய். சரி விடுங்க அப்படின்றாங்க காவேரி. ஸோ எப்படிங்க உங்களை நான் சந்தேகப்பட்டேன், கான்ட்ராக்ட்னு சொல்லிவிட்டு உங்களை திரும்ப திரும்ப அதே பேசிவிட்டு, இது மட்டும் கொஞ்சம் முன்னாடி அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவ்வளோ ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு காவேரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி இதை எல்லாத்தையுமே விடுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம், பட் சீக்கிரமே அந்த வெண்ணிலாவோட விஷயத்தை முடிக்கிறதுக்கான வழியை பாருங்கள், இவ்வளோ தான் இந்த மாதிரி நம்ம ஒழிஞ்சிட்டே இருக்க முடியும் அப்படின்னோட, இல்லை பசுபதியை தேடுறதுக்கு ஆள்லாம் நான் அனுப்பிட்டேன், அதுக்கான வேலைகளையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. கரெக்டாக கங்கா அப்போ வராங்க. வந்ததுக்கப்புறமா சரி அப்புறம் பேசுகிற அக்கா வர அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாங்க. ஸோ கங்கா வந்ததுக்கப்புறமா யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, அப்பளோ பிஸ்னஸ் பற்றி தான்க்கா, கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னோன்னு காவேரி ஃபேஸை பார்க்குறாங்க கங்கா. காவேரி நிஜமாவே நீ சந்தோஷமாக இருக்கியா, என்னால் உன் மூஞ்சி பார்த்து கண்டுபிடிக்க முடியலடி அப்படின்றாங்க. நல்லா தான்க்கா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து போயிடுறாங்க. ஸோ வந்து அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, காவேரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி விஜய்கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி அப்பளம் காய வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா என்னோடய போர்ஷன் காலியாக தானே இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, என்னங்க உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு அம்மா ஒத்துப்பாங்களா அப்படின்னு, நீ வேணா பாரு, நான் ஒரு வேலை உனக்காக பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள் அம்மா ஒத்துக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜய் சொல்லியிருப்பார். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ஹவுஸ் ஓனர் மாமி வராங்க. வந்ததுக்கப்புறமா அன்றைக்கி ஏதோ தப்பாக பேசிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி உங்களோட அப்பளம் பிஸ்னஸ்க்கு ஏதாவது தேவைப்பட்ட ஆட்கள் வேணால் அக்கம் பக்கத்துலேருந்து நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சாரதா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. காவேரிக்கு அதுக்கு மேலே ஆச்சரியமாக இருக்குது. அவனை நான்லாம் வந்து இனிமேல் வீடை காலி பண்ணிக்கோ, வர வேணான்னு சொல்லிட்டேன். யாரை, அதான் அந்த விஜய், இனிமேல் சரியாக வராதுன்னு நான் நல்லா பேசி விட்டுட்டேன், அவன் போர்ஷன் காலியாக இருக்குன்னா நான் தானே ஓனர், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்லையே அங்கே உட்காந்த இடத்துலேருந்து எல்லா வேலையும் விஜய் பார்த்துட்டாரே அப்படின்னு காவேரி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ காவேரி கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு மாமி சொல்ல, இப்போ சாரதா பாட்டி எல்லாம் போயிடுறாங்க. ஸோ காவேரியை தனியாக கூட்டிகிட்டு வராங்க மாமி. ஏமா உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்கிட்டே கேட்டிருக்க வேண்டியதானே, எதுக்காக விஜய் மூலமாக என்கிட்ட கேட்டேன், பட் கரெக்டு தான், என்கிட்ட நீ டேரெக்டாக கேட்டிருந்தாலும் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பேன், ஓகே இனிமேல் ஏதாவது தேவைன்னா நீ விஜய்கிட்டலாம் போக வேண்டாம், என்கிட்டே கேளு அப்படின்னா, சரி மாமி அப்படின்றாங்க காவேரி. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. காவேரி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க, என்னங்க இருந்த இடத்துலேருந்தே எல்லா வேலையும் பண்ணிட்டீங்க போல், மாமியே வந்து உங்களோட இடத்த யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆட்கள்லாம் பிடிச்சி தரேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எந்திரிச்சிக்க மாட்டீங்க, அதான் வாய்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பேசிட்டு வச்சிடுறாங்க. ஸோ அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ காவேரி நான் ஸ்கேன் பண்ண போகணுமே, பட் விஜய் கூட்டிகிட்டு வர சொன்னாங்களே, கூட்டிகிட்டு வர முடியாதேன்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சரிம்மா நான் பிஸ்னஸ் விஷயமா, நான் அப்பள பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போகிறேன் அப்படின்னா, நானும் வரேன்டி அப்படின்னு சாரதா சொல்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே, அவள் தான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாள், அவள்கிட்டே விட்டுரு அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து காவேரி கிளம்புறாங்க. பரவாயில்ல எப்படியோ ஹவுஸ் ஓனர் மாமி மனசு மாறுறதுக்குள்ளே எல்லா வேலையும் நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சாரதா வந்து சொல்ல, ஆமாம் அவங்களையும் புரிஞ்சிக்க முடியல சாரதா, ஒன்று மாதிரி தான், நீ ஒரு நேரம் நல்லா பேசுகிற, ஒரு நேரம் வந்து உங்ககிட்ட பேசவே பயமாக இருக்குல்ல அப்படின்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு போகலாமா இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி காவேரி யோசிக்கிறாங்க. அப்கமிங்கில் கால் பண்ணி பேசுவாங்க. விஜய் நானும் வரேன்னு சொல்லுவார், இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இருக்கிற இடத்த எனக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேணான்னு சொல்லிட்டு வச்சதுக்கப்புறமா சர்ப்ரைஸாக விஜய் போயிட்டு நிற்பார். ஸோ ஸ்கேன் பண்ணி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நடக்க போகுது. பட் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரெக்னன்சி ரிவீல் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கங்காவும் குமரனும் வருவாங்க. வந்ததுக்கப்புறமா காவேரி கிட்ட ப்ரெக்னன்சியாக இருக்கால, அதனால தான் கைனோவை பார்க்க வந்திருக்காளா அப்படிங்கிற சந்தேகம் வரப்போகுது. கன்ஃபார்முமே பண்ணிடுவாங்க. இதை போய் வீட்டில் சொல்லுவாங்களா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பசுபதியை வந்து பிடிச்சிட்டு விஜய் உண்மையெல்லாம் தெரிய வரப்போகுதா, அப்படி இல்லைனா வெண்ணிலாவோட மாமா மூலமாக வந்து உண்மை வரப்போகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாருக்கெல்லாம் இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.